செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, போர் அடிக்கிற மாதிரி போர் அடிக்கல, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த 2 hours வந்து நல்லா போச்சு. பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நல்லா எந்த மாதிரி கண்டென்ட் சொல்றாங்க? அம்மா பையனோட அந்த கான்வர்சேஷன்ஸ் போதும். ஓகே, எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 9 தரலாம். ஓகே, அம்மா பையன் சொல்றீங்களா? ஏதாச்சும் சாங் இருந்துச்சு அம்மா பையன்? சாங்லாம் இருக்குது. சாங்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பரான படம், எமோஷனலான படம். அம்மாக்கள் சென்டிமெண்ட். ஓகே, அந்த சாங் இருந்துச்சு அம்மா பையன். சாங் எல்லாமே இருந்து நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு. குடும்ப ஸ்டோரி நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி. இந்த 2024ல இது பெஸ்ட் படமா அமையும்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி கண்டென்ட் சொல்றாங்க? நல்லா இருக்குமா படம்? படம் எப்படி நல்லா இருக்குமா? என்ன மாதிரி கண்டென்ட் சொல்றாங்க? ஃபேமிலி படம் எப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஓகே, அம்மா பையன் சொல்றாங்க. அம்மானா அசలు అమ్మంటే అసలు తెలుగులో சொல்கிறேன், தமிழ் தெரியாது. சரி, சொல்லுங்க తెలుగు. అమ్మ అంటే ఒక తల్లి అంటే జన్మ ఇచ్చిన తల్లి. ఆ అమ్మకి చాలా వరకు అందరూ కన్ఫిడెంట్గా ఉంటే మంచిదేమో, ఊరికి అనాథలాగా వదిలేస్తే బాగుండదు. చాలా సూపర్గా ఉంది. நல்லா இருந்தது. ஓகே, என்ன மாதிரி கண்டென்ட் சொல்றாங்க? அம்மா கருத்து நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, பார்க்குற மாதிரி இருக்கு. ஊர்வசி மேம் எப்படி ஆக்ட்? நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சாங்ஸ்லாம் இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? 10 ஆஃப் 10 கொடுக்கலாம். இந்த வருஷத்துல சிறந்த படமா இது அமையும். அம்மா வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி இதுவாக இல்லாமல் இருக்காங்க. அதில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அந்த அம்மாவை எப்படி குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அம்மா பையன் பாசம்லாம் எப்படி இருந்துச்சு இதில்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, உங்கள்கிட்ட வந்து அந்த படம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆன சீன் அவங்க அம்மா வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டோன்னா அழுவாங்க பாரு, அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா. லாஸ்ட் சீன். ஓகே, அதில் நீங்களே அழுதுட்டீங்களா? படம் ஃபுல்லாமே அழுதோம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் தான். சாங்ஸ்லாம் இருந்துச்சாங்க? எல்லாம் நல்லா இருக்கு. சாங்கும் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. டோனி மியூசிக் சூப்பராக இருந்தது. அம்மா கண்டென்ட் தான். அம்மாவை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. அதுதான் இந்த படத்தை சொன்னாங்க. அருமையாக இருக்கு படம். ஓகே, அம்மா கண்டென்ட்னு சொல்கிறாங்க. ஃபைட் சீன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? ஃபைட் இல்லைங்க, இது வந்து ஃபேமிலி ஃபிலிம். ஃபைட்டு, பாட்டு, ஹீரோ அதெல்லாம் கிடையாது. ரியலாக இருக்கும் அந்த படம். ரியலாக இருக்கு. ஊர்வசி மேம் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஓகே, சாங்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சா? சாங்ஸ் இருக்குது. சித்ரா மேம் ஒரு பாடி இருக்காங்க, அருமையாக இருக்குது பாட்டு. அழுத மாதிரியே இருக்குது பாட்டெல்லாம். ஓகே, உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆன உங்கள் அம்மா ஞாபகம் வரல இந்த சீன்? எனக்கு அம்மா ஞாபகம் வருது அப்படின்னா, அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து திட்டும்போது அந்த சீன் எங்கள் அம்மாவோட எனக்கு கனெக்ட் ஆச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன மாதிரி கண்டென்ட் சொல்கிறாங்க படத்தில்? அம்மா தான் எல்லாமே அம்மா தான். இப்போவும் இல்லை, எப்பயுமே அம்மான்றது மட்டும்தான். ஓகேங்க, அதாவது இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அம்மா பையன் சொல்கிறாங்க. ஃபைட் சீன்ஸுன்னு பார்த்தா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை இருந்தது. ஆனால் அது சண்டையாக இல்லாமல் பாசமாக வெளிப்படுத்தும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆன சீன் அது. இந்த சீனை பார்த்தா எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, அம்மா வந்து எப்பயுமே பசங்களை அடித்தா கூட நீ தான் என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அணைக்கிற மாதிரி வந்து அவங்க ஊட்டி விடுறாங்க. அதெல்லாம் அடித்தா கூட மறந்துட்டு, அது அம்மாவில் மட்டும்தான் முடியும். வேறு யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னா இவ அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம போகணும் தான் நினைப்பாங்க. தவிர அம்மா திரும்பி வந்தாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா பையனுக்கான சாங்ஸ் ஏதாச்சும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. படம் வந்து குடும்பமோடு பார்க்கலாம். ரியலி நைஸ் ஃபிலிம். ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஊர்வசி அம்மா, தினேஷ் அண்ணன், அப்புறம் வந்து மாறன் கலக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மூர்த்தி சார் நடிச்சிட்டார், ரியல் கேரக்டர். அவர் சூப்பராக பண்ணிட்டாங்க. எல்லாருமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விசுவல்ஸு, கல்கட்டா பார்க்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வித் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு சென்டிமெண்ட் எல்லாம் நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். காமெடி ட்ராக் எல்லாமே ஒன்றுமே தோணல. போர் அடிக்கிற மாதிரி படம் சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்கிறது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ரியல் லைஃப் நடந்துச்சுனால அது வந்து பயங்கர இயல்பாக பண்ணிட்டாங்க. அது சூப்பராக போகுது. அது அப்படியே அது வந்து இன்டர்வெலுக்கு அப்புறம் ஜேபிபி ஊர்வசி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு இன்னும் பயங்கரமாக ரசிக்கலாம் படம். காமெடி ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படம். எக்ஸாக்ட்லி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவர் வீட்டில் எப்படி பேசிப்பாங்க, அப்புறம் வந்து அம்மா வந்து மிடில் கிளாஸ் வேலையூர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இங்கே இருக்கிற தாய்மாரி எப்படி இருக்குது, அதெல்லாம் பயங்கரமாக காமிச்சிட்டாங்க. இந்த படத்தில் மெயினாக பேசுறது வந்து குடும்பம், அப்புறம் வந்து ஃபேமிலி இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கணும், அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும், பசங்களை அம்மா அப்பனை எப்படி பார்க்கணும், இதெல்லாம் பயங்கரமாக பேசிட்டாங்க. அது வந்து உண்மையில நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான், உலகத்தில் எங்கேயும் நடக்கிறது தான். அது வந்து சுரேஷ் சூப்பராக காமிச்சிட்டாங்க டைரக்டர்.
ஓகே, ஒரு அம்மா பையன் இருக்குல்ல, நான் கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சீன் இருக்கு? ஆமாம், 2 இடத்துல ஈவன் ஐ கிரேட் ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷ்னலாக சிரிக்கும் போது தியேட்டரில் சிரிக்கிறது, அது எமோஷ்னலாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது படத்துக்குள்ளே தியேட்டரில் அமைதியாகிட்டாங்க அப்படியே. அது வந்த மாதிரி பயங்கரமாக நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஈவன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் என்னோட அம்மா ஐ வாஸ் ஜஸ்ட் ரிமெம்பரிங் ஹர் த ஹோல் ஃபிலிமில். ஐ மீன் செகண்ட் ஹாஃபில் எஸ்பெஷலி அந்த மாதிரி பயங்கரமாக நடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது ஒரு நடிப்பு மாதிரி தெரியல, ஒரு நேச்சுரலாக வந்து ஜஸ்ட் லிவ்ட் இந்த கேரக்டர்ஸ் அண்ட் கான். ஆக்சுவலி அந்த மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. 2 பேருமே பயங்கர நேச்சுரலாக பண்ணிட்டாங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன் என்னடா அப்படியே போகிறான்னு சொன்னேன். அது பார்த்தா லைக் இன்னும் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் we can understand that they are literally living in the characters. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஓகே, அம்மா பையனுக்கான சாங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? ஐ மீன் ஸ்பெஷலாக சாங்ஸ் இல்லை, படம் கனெக்ட் பண்ணி ஐ மீன் படத்து பேக்ட்ராப்பில் ஓட்டு இருக்குது அந்த சாங்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தான படம் நிறைய காமெடி இதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் எப்படி அது சூப்பராக பண்ணிட்டாங்க அவங்க. சூப்பராக அது இதிலே காமெடி ட்ராக் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற காமெடி ட்ராக் நிறைய ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதாவது காமெடின்றது நம்ம நேச்சுரலாக சினிமாவில் எப்படி இருக்கும்னா இன்னொரு மனிதனை கிண்டல் பண்ணியோ இந்த மாதிரி காமெடி தான் நம்ம வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மனிதன் அவரோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவர் பேசுகிற விதம், அவர் பேசுகிற டைலாக்ஸு, அண்ணன் தம்பி கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அம்மா கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த ரியல் பிஹேவியர் இருக்குல்ல, அது வச்சு நடந்த ரியல் ட்ராக் காமெடினால சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. உண்மையில் அவர் கமெடியன் இல்லாமல் அவர் வந்து ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துட்டார் இந்த படத்தில். ஐ திங்க் ஹி வில் பி ரியல் குட் கேரக்டர் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். ஓகே, ரேட்டிங் என்ன தருவீங்க? 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன் நான். ஏன்னா இது வந்து ஹோம் பேனர்ல, பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ வில் கிவ் அவுட் ஆஃப் 9 கொடுப்பேன். இந்த 2024 சிறந்த படமா இந்த பேபி படம்? கண்டிப்பாக ஜேபிபி வந்து பயங்கரமான ஒரு படம். ஆக்சுவலி அது இது அம்மா பற்றி மட்டும் பேசல, ஒரு உமன் பற்றி பேசுனால பயங்கரமாக இருக்குது. அதுவும் இன்னும் உமன்ஸ் டே ஸ்பெஷலால் அது கண்டிப்பாக மக்களுக்கு கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிடும். ஜேபிபி வந்து அவ்வளோ போல்டான ஒரு கேரக்டர், சூப்பராக இருக்க கேரக்டர், அவ்வளோ ஸ்ட்ராங்காக. உண்மையில் அப்படி தான் இருப்பாங்க அம்மாவுக்கு மாதிரி. எஸ்பெஷலி எல்லா இடத்துலையுமே சிட்டி ஆகட்டும், ஊரில் ஆகட்டும், அம்மானா இப்படி தான் இருப்பாங்க, போல்டாக ஸ்ட்ராங்காக. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு குடும்பத்தில் வந்து அம்மா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எந்த மாவட்டத்துக்கு போனாலும், பொண்ணோ பையனோ எந்த மாவட்டத்துக்கு போனாலும், எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அம்மா வந்து ஜஸ்ட்டு ஃபோன் போட்டு பேசுங்க, அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அவங்கள மீறின ஒரு பண்டிகையோ ஒரு திருவிழாவோ வந்து எப்படி சொல்கிறதுனா அது குப்பைக்கு தான் சமம். ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். நான் சில சீன்ஸ்லாம் அழுதுட்டேன். எனக்கு 4 அண்ணன், நான் தான் லாஸ்ட்டு. ஸோ எங்கள் அம்மா சில விஷயம் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். அம்மா தான் எல்லாமே. நிறையா வந்திருக்கு, இதில் என்ன டிஃப்ரெண்ட்? அம்மா ஸ்டோரி நிறைய வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் வேற. இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கிற ஒரு அம்மாவை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸு பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு தான் மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு வசனங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்கு. எனக்கு மூத்தவங்களாம் எங்கள் அம்மா போட்டு அடிச்சிருக்கான். அப்போல்லாம் ஏன்டா அடிக்கிற அம்மா போட்டு அப்படி நான் சொன்னதே வந்து அப்படி மாறன் சார் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சில சீனில் அழுதுட்டேன். நான் ஒரு 4-5 சீனில் அழுதுட்டேன். ஆமாம், எமோஷனலாக தான் இருக்கும். காமெடிக்குன்னு தனியெல்லாம் ட்ராக் பண்ணல. அது கதையோட வந்து அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது நான் கிளாப் பண்ணி ரசித்தேன். அது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. லேக் எதுவுமே இல்லைங்க. லேக்கில் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி படத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தினேஷ் சார், ஊர்வசி சார், மாறன் சார் எல்லாருமே வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லா ஆணித்தரமாக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு நம்ம மற்ற படங்களை மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபுல்ஃபில்லாக இருக்குது. விசுவாசம் மாதிரி ஒரு அப்பா. ஸோ நிறையா படம் வந்து ரியல் ஸ்டோரி இப்போ வருது. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்ட்
சென்டிமெண்ட் இருக்குன்னா அதாங்க வயசானவங்க ஒருத்தவங்க வந்து ட்ரெயினில் மாறி ஏறி போயிட்டாங்க. அம்பத்தூர் ஏறி போகிறதுக்கு வந்து ட்ரெயினில் வேறு ஏறி எங்கேயோ வெளிநாட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து சரி நம்மளை வந்து ஆசிரமத்தில் விட்டுட்டு போனாங்க, இவனுக்கெல்லாம் நம்மளை வர போகிறானுங்க, கொல்கத்தா வந்தால் நம்மளை காப்பாற்ற போகிறானுங்க, நம்மளை மீட்டுக்கு போக போகிறானுங்கன்னு ஒரு அவங்க மைண்ட் செட்டாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு கோவம் வரும்ல. அப்படிங்கிறபோது தனிமையில் போயிட்டு எங்கேயோ மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டு பண்ணும்போது அது வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முழுக்க நாங்கள் பார்த்து ரசித்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். அது என்ன சொல்கிறது, எங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி மக்கள்கிட்ட எப்படி போய் சேரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்தோம். ஆடியன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல, எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. என்ன மாதிரி கண்டென்ட் சொல்கிறாங்க? அம்மாவோட இது தாங்க, ஒரு அம்மா எவ்வளோ முக்கியம் நம்ம லைஃப்பில், எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அவங்க இல்லாத போது நம்ம அந்த பிரிவு நம்மளை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த உலகத்தில் அந்த உறவு இல்லாமல் யாருமே கிடையாது இல்லை. அதனால் எல்லாரையுமே ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப உருகி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். உங்களுக்கு ரியலாக கனெக்டான சீன்ஸ் ஏதாச்சும் இருக்கும். இதில் ஒரு சீன் பர்டிகுலராக சொல்ல முடியாது. அதில் வந்து அவங்க கோவிச்சிட்டு போகிற ஒரு சீனாக இருக்கும். குழந்தைங்களே வெறுத்து போகக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அது வந்து ரொம்ப பயங்கரமாக இதாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல் இதில் விட்டுட்டு போவாங்க, இந்த மென்டல் ஹெல்த் இதில் விட்டுட்டு போகும்போது அவங்க அங்கே குழந்தைங்க தன்னை விட்டுட்டு போயிருச்சுங்க ஏங்குற அந்த காட்சி வந்து அது எல்லாரையுமே ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். செம்ம இது சீன். இல்லை, அது நான் சொல்ல முடியாது இல்லைங்களா, நாங்கள் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லுவோம். சரி, நம்ம ஊர்வசி மேம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து காமெடியாக இருக்கட்டும், இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணாங்க. ஸோ இப்பயும் குறையாம இல்லை, இது அவங்களோட இதுலேயே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப அதாவது பார்த்தவங்க ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இதுவரை பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமாக டைரக்டரை கெட்டி பிடிச்சி அழுது அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். ரேட்டிங்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன். அப்புறம் நானாக சொல்கிறது தப்பு. ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு லைஃபாக தான் இருந்தது. அங்கே இருந்த யாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சினிமா பண்ணுறோங்கிறத யாருமே இது பண்ணல. அது அந்த சினிமாவுக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக, இப்போது கல்கட்டா ஷெட்யூலாக இருக்கட்டும், கல்கட்டாலெல்லாம் போனோன்னா ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம் எல்லாருமே, ஒரு குடும்பமாக. அதுதான் அந்த அந்த உயிரோட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். அது படத்தில் பார்க்கும்போது இருக்கும், அந்த உயிர் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க. அது எங்களுக்கு இதில் வந்து கேமராவில் வந்து அது ரொம்ப நல்லா இதாக இருக்குது. இல்லை, நான் ஸ்கிரிப்டாக படிக்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் அது மாறணுன்னு சொல்லவே தேவையில்லை. அவர் அல்டிமேட்டாக பண்ணுவார். இவர் தினேஷ் பிரதர் பொறுத்தவரை அவர் ஆக்ட் பண்ணுறதே தெரியாது எங்களுக்கு. அவர் நடிக்கிறாரா என்ன பண்ணுறாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இது பண்ணுவார். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மனுஷன் எப்படி நடிச்சிருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வெயிட்லாம் அதிகமாக ஏற்றி அந்த ரியல் கேரக்டர் புளிய போகிற மாதிரிலாம் காட்டி. ஆமாம், அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காகவே இது பண்ணார். அதுக்காக தான் உடம்பு ஏற்றினார், ஏற்றி அது பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எமோஷனலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக, செகண்ட் ஆஃப் எமோஷனலாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ட்ரைலர் பார்க்குறப்போ பெருசாக எதிர்பார்ப்புலாம் இல்லை. பட் உள்ளே வரும்போது வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில். போகப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எனக்கு ரொம்ப செட் ஆச்சு. என்ன கண்டென்ட் சொல்கிறாங்க? கண்டென்ட் இல்லை, ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். அம்மாவை பற்றின விஷயம் தான். அம்மாவை பார்த்துக்காமல் இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்புறோம், அந்த அம்மா எவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் ஆவாங்கன்றது தான். ஸோ உண்மை கதை தான். அதில் பெருசாக சோஷியல் மெசேஜ்லாம் வைக்கல. அம்மா ஒழுங்காக பார்த்துக்கோங்கடான்னு காரி துப்பியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த படத்தை ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகல? எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இப்போ அம்மா இல்லை, பட் இருந்திருக்கலாமே எனக்கு தோணுச்சு. அதை பார்க்குறப்போ அவங்க பேரனுங்களெல்லாம் கொஞ்சிறப்போ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு அம்மாவா அந்த உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப கூட ஒரு தீபாவளின்னு வரும்போது அவங்க அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்களோட ஆக்டிங்லாம் பயங்கர ஒர்த்தாக இருந்தது. அது ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அம்மா பையனோட சாங்ஸில் அது ஆக்சுவலி சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் மட்டும். படத்தோட பார்க்குறப்ப பெருசாக தப்பாக எதுவும் தெரியல. பட் தனியாக ஒரு இந்த மாதிரி பாட்டெல்லாம் தான் படத்துக்கு வர வைக்கும். பட் பாட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிஜிஎம் நல்லா இருந்தது, பட் பாட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படிலாம் இல்லை. இந்த படத்தில் லாகலாம் நம்ம பார்த்தோன்னா அவ்வளோதான். இதெல்லாம் என்ன கமர்ஷியல் மூவினா நம்ம இப்படி நினைக்கலாம். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதுவும் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் படத்தில் லேக் ஃபீல் ஆகும். அதை தாண்டி அந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு தான் எனக்கு அந்த லேக் கூட பெருசாக தெரியல. ஓகே, ஒரு படத்தை வந்து 2-3 தடவை பார்க்கணும் போல தோணும். ஆமாம், இந்த படம் பார்க்கலாம், 2 வாட்டி கூட பார்க்கலாம். 2-3 தடவை பார்க்குற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. பட் இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், சலிக்காது. சரி, ஓகே. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? 10க்கு 8 கொடுப்பேன். 10க்கு 8.